ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கஸ்தூரி மட்டி. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் அஜ்வைனை நாம் சேர்த்துக்கலாம், அதாவது ஓமம். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கஸ்தூரி மெத்தியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 கரண்டி எண்ணெய் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு இதை ஒரு டோ ஆக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை 20 நிமிஷத்துக்காக மூடி வச்சிருங்க. 20 நிமிஷம் கழிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இதை சின்ன சின்னதாக பிரித்து வச்சுக்கோங்க. சின்னதாக பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இதை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது சின்னசாக சப்பாத்தி பதத்துக்கு பண்ணிடுங்க. அது சின்னசாக இப்போ ஒரு ஃபோக் எடுத்து இந்த மாதிரி குத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை 10 நிமிஷம் ஹீட்டாக விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நம்ம இதை போட்டுப்போம். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆன பிறகு இது ஒரு தட்டில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.